நெஞ்சு பொறுக்குது இல்லையே. ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆறாத ரணமான நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றேன். அந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல பத்திரகாளியம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு, அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை, இதெல்லாம் நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போற ஸ்பாட்டு. அங்க அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்தோரத்தில் இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ, இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க, இல்லைன்னா இந்த பிக்னிக்கு பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க, இவங்கெல்லாம் அங்க போய் அந்த ஆத்துல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம். இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாம போயிடுவாங்க. என்னன்னா சுழல்ல சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்க கரையோரம் பூரா தேடுறது, அங்க இங்க தேடி பார்க்கும்போது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, அங்க உள்ள சுழல் இருக்கும், அந்த சுழல் உள்ள இழுத்து எங்காவது போய் பாறைக்கடியில் அங்க இங்கெல்லாம் உள்ள எங்க மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்ப அங்க பக்கத்துல கிராமத்துல இந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த ஆளை போய் கேட்டா, இல்லைங்க அது மூச்சடக்கி 5 நிமிஷம் எல்லாம் உள்ள இருக்கும்போது எனக்கே சொல்லல் நான் மாட்டினா என்ன ஆகுறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி அப்புறம் 1000 வருது, 2000, 2500 ஆள் வசதி பொறுத்து எப்படியா கொஞ்சம் பாடி எடுக்கிறதுக்கு பாருப்பா, தேடி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான், அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான், அப்புறம் 3வது எங்கேயோ ஒரு இடத்துல முங்கி ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவான். அவனால அவ்வளவு தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ள. அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான். அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே, பாடியாவது கிடைச்சதுன்னு கொடுத்துருவாங்க. இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் தான் பின்னால ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா, இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ள முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்க குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமா அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில முங்கி தப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில போய் சொல்லி விட்டுருவான். ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சுக்குவாங்க, பாறையில் சொல்லி விட்டா வெளியே வர முடியாது. இவன் நைஸா அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் தேடும்போது இவனே எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு கஷ்டம். ஒருத்தனை அடிச்சு காசு பிடிங்கிறதோ இல்லை அடிச்சு கொடுங்கறதோ ஏமாத்து கொடுங்கறது இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்படி தண்ணி கடியில அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பவரை எவ்வளவு தப்பா அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதை நான் கேட்டதுல இருந்தே எனக்கு இது அந்த ரிவர் ஓரமா நிறைய இடங்கள்ல அந்த அங்கிருந்து தாண்டினா பவானி அரும்பாங்க, அப்புறம் கொடி ஏறிப்பாங்க. இந்த ஆத்தோரம் எல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. இப்பெல்லாம் போர்டு வச்சுட்டாங்க, அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, தனியா ஒத்தையில போய் இது பண்ணாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி போர்டு வச்சுட்டாங்க. அதனால அந்த சைடு போறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின்போது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.